3 மாசம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக் திருப்பி ஆகிடும். அது இப்போ 10,000 கோடி பக்கம் தேக்கமாக இருக்குது. அதை பற்றி 3 மாதம் முடிஞ்சதில் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த 2 மாதத்தில் நடந்ததில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் அவங்க சில கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கினது தான். அதான் சொன்னோமே, தமிழக அரசு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, மதுபான கடைகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விக்னேஷ் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 4000 மதுபான கடைகளில் 10,000 கோடி மதிப்பிலான மதுபாட்டில் தேக்கமடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது இல்லாமல் நீங்கள் 52 கம்பெனிக்கு புதுசாக கையெழுத்த போட போறேன்னா சரி, நானே என்ன முடிவு பண்ணலண்ணா. அது இல்லை, அப்படிதான் சொல்லி வந்தது. ஏற்கனவே இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, மதுப்பிரியர்கள் விரும்பக்கூடிய சரக்கு தான் அவங்க கேட்குறாங்க, அதை தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த மாதிரி அதிகமாக வரக்கூடியது ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. 3 மாசம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக் திருப்பி ஆகிடும். அது இப்போ 10,000 கோடி பக்கம் தேக்கமாக இருக்குது. அதை பற்றி 3 மாதம் முடிஞ்சதில் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த 2 மாதத்தில் நடந்ததில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் அவங்க சில கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கினது தான். அதான் சொன்னோமே, தமிழக அரசு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, கன்சியூமர் என்ன நினைக்கிறாங்களோ, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாங்குபவரோட என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொருளை வாங்கணுங்கிற அடிப்படையில் தான் டாஸ்மாக் நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அதன்படி தான் பர்ச்சேஸுக்கான அந்த ப்ராசஸ் நடைமுறைகளை மாற்றிருக்கும். இல்லை, நீங்கள் 52 கம்பெனியோட புதுசாக ஒப்பந்தம் போட போகிறோம். எனக்கே தெரியாதுங்கிறப்ப நீங்கள் 52 கம்பெனியில் எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில்லிங்கை நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்னு சொல்றீங்க. சிறுமலையில் சில்லிங் விற்கிறாங்கன்னு சொல்லி 7 இடத்துல விற்கிறாங்கன்னு சொல்லி போன வாரம் கலெக்டர்கிட்டே இப்போ பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதியிலுமே இந்த திண்டுக்கல்ல சில்லிங் விற்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு நான் வரும்போது சில இடத்துல சொன்னாங்க, அந்த என்ன ஊர் சொன்னீங்க? நிலக்கோட்டையில் இந்த அந்த ஜல்லிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.